என்ன ஒரே கலாட்டம் இருக்கு? ஸ்கூட்டர் இருக்கானோ என்னமோ தெரியல. போலீஸ்காரங்க எல்லா கடைகளும் உடைக்கிறாங்க. ஆமா, அது உன் மாமன் தானே? நோ பார்க்கிங்ல நிறுத்தி இருக்க வண்டியெல்லாம் வேன்ல அது வேற கார் எப்படி தூக்கிட்டு போறாங்க? தூளுங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் குழந்தைய ஸ்கூலுக்கு இதுலயே அனுப்பிச்சிருப்பேன். அதுக்காக தான் நீ ரெடியா இருப்ப. டாய் 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 ஏய் வாடா. ஏய் எல்லி பண்ணி அண்ணா கூப்பிடுங்க. வாங்க. அண்ணா குடிக்கிட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறேன். கவனிக்கலீங்க. கவனிச்சிருந்தா மன்னிச்சுக்கண்ணா. காத்துல ஒழுகுறேன், என் காலில் ஒழுகுறேன். அப்படியே பழக்கமாயி போச்சுங்க. டாக்டர் விட்டாரு. யாரு? டாக்டர் தீஸ்படா. இவர் போலீஸ். போலீஸ் தானுங்க இவரு. என்ன பேரு? பழனிசாமி. எங்க வேலை பாக்கு? ஸ்பின்னிங் மேல ஸ்பின்ரா இருக்கானுங்க. இது என்னது? இது சட்டைங்க. அது எங்களுக்கு தெரியும். ஏன் மடிச்சுட்டு இருக்கிறேன்? அது புல்கை சட்டை போட எனக்கு பிடிக்காதுங்கண்ணா. இங்கெல்லாம் வட வடனாங்க. அதனால மடிச்சுட்டு பழக்கமாயி போச்சுங்கண்ணா. அண்ணா என்ன டாக்டர் டிஎஸ்பி ஐயா ஒரு அடியோட நிறுத்திட்டீங்க? அண்ணா ஏண்டா உனக்கு புல் கை சட்டை தச்சு போட்ட இங்க நச நசன ஆகுது இல்ல? அப்ப மரியாதையா ஆஃப் கை சட்டை தச்சு போடலாம்ல? அது என்னடா புல் கை சட்டை தச்சு அப்புறம் அதை மடிச்சு விடுறது? சொல்லுங்க. 1 மீட்டர் துணி வேஸ்ட் ஆகுது இல்ல? வேற அவனாவது கோமணம் கட்டி உயிரியா சரி கேட்டல யாராவது கோமணம் கட்டுவாங்களா ஐயா? ஏன் இறங்கி விடுறா. இனிமே சாகுற வரைக்கும் புல் கை சட்டையை மடிச்சு விடக்கூடாது. சரி. குணமா போனாலும் புல் கை சட்டோட தான் போகணும். சரிங்க. வா போட்டு எப்படி மரியாதை? மரியாதைங்களா இது? அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. சும்மா உங்க முன்னால ஆக்டிங் அப்படி பண்ணுவானுங்க. எப்படி ஜம்ப் பண்ணிட்டு போறான் பாத்தீங்களா? வணக்கம் பிரதர். அங்கம்மா எப்படி இருக்கிற? ஓ குழந்தைங்களா? அடியப்பா என்ன பேருப்பா? ஜீவா. உன் பேரு? காலம் போறதா தெரியறது இல்ல இல்ல? நேத்த கல்யாணமான மாதிரி இருந்தது. அதுக்குள்ள சைஸ் வாரியா இருந்து. பிரதர் தொழிற்சங்க தலைவர் இல்ல, அதான் கடுமையான உழைப்பு தெரியுது. ஆமா, கான்ஸ்டபிள் நீங்க டிஎஸ்பி வளரும் போது எங்க குழந்தைங்க வளராதா? எங்க இந்த பக்கம்? பேங்க் வரைக்கும் வந்திருந்தேன். ஸ்கூட்டர் நோ பார்க்கிங்ல வச்சிருந்தேன். போலீஸ் அதுக்குள்ள வந்து. அப்படியா? ஹாய் கான்ஸ். ஐயா கான்ஸ்டபிள் நான் செல்லமா அப்படித்தான் கூப்பிடுவேன். கான்ஸ் நம்ம கோ பிரதர் வண்டிய லாரியில ஏத்திட்டாங்க போல இருக்குது. நம்பர் என்னன்னு கேட்டு இறக்கி விடுங்க சார். வேண்டாம். என்ன எல்லா படத்தையும் நீயே எடுக்கிற? தெருவில் பிச்சை எடுக்க கூட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நாடா நாடி டிராபிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அறிவில்ல? பாருங்க, நடு ரோட்ல நின்று ஆடினீங்கன்னா நாச்சு பண்ணிடுவேன். அப்படி போய் மூலையில ஆடுங்க. அடியே ஓரமா ஆடணுமா? ஆடிடுவோம். எல்லாரும் வாங்க போலாம். வல்கனைசிங் வடிவேலு கோர்ட் வாய் தானே கோடீஸ்வரன் அங்க போய் கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. நீ கோமாளி மாதிரி ஒரு பணியில போட்டு சைக்கிள் டியூப்ல சாராயத்தை குடிச்சா பெரிய சண்டியர் நினைப்பா? சரி சரி வா போ. எதுவா இருந்தாலும் என் வக்கீல்கிட்ட பேசு. நான் தான். சூப்பர்டா. எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வக்கீல் வைப்பாங்க. நீ வக்கீல வச்சுக்கிட்டே தப்பு சரியா? பாரு, மரியாதைய வந்தீங்கன்னா பிடி வாரண்ட், அப்படி இல்லாட்டி அடி வாரண்ட். அடி வாரண்டா? அடிச்சியா நீ? அடிச்சிருவே. நம்ம எம்எல்ஏ. ஆமா. அட ஆட நம்ம கழிவறத சுப்பிரமணியம் பையன்ல? ஆமாங்க. உனக்கு நான் தான் ட்ரைனிங் காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்தேன். அப்ப சொன்னானா? ஐயோ சொல்லிச்சுங்க. அப்புறம் எங்க இந்த மார்க்கெட் பக்கம் மாவுல? ஐயோ இன்னும் அந்த அளவுக்கு ட்ரைனிங் ஆகலைங்க. எலெக்ஷன் வந்துட கூடாது, உடனே வடிவேல் ஞாபகம் வந்துடும். போட்டு கொடுத்துறாதியா. நீ ஒண்ணும் கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். வாங்கய்யா. வடிவேலு என்ன உங்ககிட்ட தனியா சில ரகசியங்கள் பேசணும்ப்பா. அட சொல்லுங்க. இவ்வளவு கூடுதல் எப்படி ரகசியம் பேச முடியும்? அப்படி தனியா போய் பேசலாம். உங்களுக்கு நம்ம மேட்ரு தெரியாது, போலீஸ்காரனுக்கே தெரியும். வேணா பாருங்களேன். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நானும் எம்எல்ஏ சாரும் தனியா ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி பேசணும், புரிஞ்சுதா? அதனால இங்க விற்க வந்தவங்க, வாங்க வந்தவங்க, வாங்க வந்தவங்கள சைட் அடிக்க வந்தவங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி போய் பக்கத்து தெருவுல நிக்கணும். நான் கூப்பிடுற வரைக்கும் வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? கிளம்பு கிளம்பு. ஐயோ போய்ங்க.
ஒரு ஈ காக்கா கூட இங்க கிடையாது. என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, பேசுங்கய்யா. அவனை வெட்டு இவனை வெட்டும்பீங்க. கட்சிக்காக குத்து வெட்டு நெருங்கிட்டு கடைசியில லோன்னு கோர்த்துக்கு அலையிறதுனா தான். நேத்து வாய்தா ஏ கிரேட் வக்கீல் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்புனீங்களாயா? அங்க ஒரு நாயும் காணோம். கடைசியில இந்த தேங்காய் மூடி வக்கீல ஏதாவது அனுப்ப வேணா? யோ இரியா, இங்க யாரும் இல்ல. கோர்ட் முடிகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்து கடைசியில டாக்கா கொடுத்துட்டு வெளியே வந்தேன். ஏன் வந்திருந்தா உள்ள பிடிச்சு போட்டிருப்பான். நான் உள்ள போயிருப்பேன். யோ நீ என்னையா எதுக்கு எடுத்தாலும் ஆமாமா போட்டு இருக்க? நீ என் கூட வந்தியா? அதுக்கு இல்லைங்க, எதிர்காலத்துல யாரு எப்படி டெவலப் ஆவீங்கன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ஏன் கொட்டி வச்சுட்டா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சேஃபா இருக்கும் இல்லைங்களா? நீங்க பேசுங்கண்ணா. நான் பேசுறேன், ஆனா குறுக்க எதுவும் கொட்டக்கூடாது. இது என்னையாவது வாப்பா போச்சுன்னோட வடிவேலு எம்எல்ஏ எலெக்ஷன்ல என் பொண்ணு தான் கேண்டிடேட். என் பொண்ணு எடுத்து நிக்கிறான எதிர்கட்சி வேட்பாளர் மணிமாறன். அவன் அவங்க கட்சிக்காரங்களே சில பேர் கூடத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க. சூப்பரான விஷயங்க. எதிர்கட்சி வேட்பாளர் செத்து போயிட்டா நம்ம பொண்ணு அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிருப்போம் இல்லைங்களா? இதுக்குதான் பிஎல் ஒருத்தன் கூடவே இருக்கணும்ன்றது. இல்லன்னா பீஸ் ஆயிடுவீங்க போல இருக்க. யூ நோ லா. எலெக்ஷன் முன்னாடி வேட்பாளர் செத்துட்டா எலெக்ஷனே கேன்சல்டியா. அப்புறம் எங்க ஜெயிக்கிறது தோக்குறது? காசு கொடுத்து கான்ஸ்டபிளானியா? ரெக்கமெண்டேஷன் நினைச்சேன். அதனால எலெக்ஷன் நடந்து ஓட்டு எண்ணிக்கை முடியற வரைக்கும் எதிர்கட்சி வேட்பாளர் உயிருக்கு நாங்க தான் பாதுகாப்பு. அந்த வேலையை வடிவேல்ட்ட ஒப்படைக்க தான் நாங்க வந்திருக்கோம். யோ ஆபத்து நான் மாத்திரம் வந்துருவீங்கயா. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அண்டர் கிரவுண்ட் வேலைக்கு மாத்திரம் என்ன யூஸ் பண்ணிப்பீங்க. அரசியல் மீட்டிங்னா நீங்க மட்டும் மேல அப்படியே துண்டு போட்டு அப்படியே உட்காருவீங்க. நான் கூட்டத்தோட கூட்டமா கையை கட்டிட்டு நீங்க பேனாத்துறதால கேட்கணும். எனக்கு என்ன போஸ்ட் கொடுத்தீங்க? பாருப்பா, என் பொண்ணு மட்டும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகட்டும். நீ என்ன போஸ்ட் கேட்கறியா அதை நான் வாங்கி கொடுத்துறேன். போதுமா? அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் கேட்கறியா? உன் பொண்ணு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிற அன்னைக்கு நான் கட்சியில மாவட்ட செயலாளர் ஆகணும். இந்த சைக்கிள் டியூப் எல்லாம் கழட்டிட்டு நானும் இந்த மாதிரி சால்வை போத்திக்கிட்டு. ஹலோ, எப்படி இருக்கு? என் மச்சினிச்சு ஜெயிச்ச அன்னைக்கு நீ மாவட்ட செயலாளர். போதுமா? தம்பி கழிவறத கோர்ட்ல இருந்து வடிவேலுக்கு அரசு வாரண்ட் வந்துகிட்டே இருக்கும். அத வாங்கி ஒவ்வொரு தடையும் ஜோபுல வச்சுக்கிறேன். வடிவேலு போய் பார்த்த ஆள் ஸ்பாட்ல இருந்து ஸ்டேஷன்ல போய் புளியிடுறேன். இந்த செலவுக்கு வச்சுக்கோ. அப்படின்னா உங்க பொண்ணு எம்எல்ஏ ஆகிறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லுங்க. அது எப்படி? ஆமாயா, வடிவேல நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு உங்க கதை கந்தலாயிரும்ல. கம் டு தி பிளேஸ் ஸ்டேஷன். ஐயோ என்னப்பா நீ வேற புது கதை விடுற. நான் தான் 5000 ரூபாய் முழுசா தரேன்னு சொன்னேன்ல. உங்க பொண்ணு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு 5 வருஷத்துக்கு இஷ்டத்துக்கு சம்பாதிக்க நாங்க இந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு டெய்லி ஒரு நோட்ல நாக்கு வலிக்கிறதா? யூ கம் வித் மீ. ஐயோ இங்க வா கண்ணா, வா வா வா. உனக்கு இப்ப நீ என்னதான் வேணும் சொல்லு, நான் செய்யறேன். அதாவது இப்படித்தான்ப்பா, மனுஷனோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உதவி பண்ணுங்க. இப்போ வடிவேலோட தோல்ல சால்வை ஏறும்போது நம்ம தோல்ல ஏன் ஒரு ஸ்டார் ஏறக்கூடாது? புரியல? ப்ரமோஷன் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீ தான் எழுதணும். ஏப்பா எழுத படிக்க தெரியாதவனால டாக்டர் பட்டம் வாங்கும் போது நாங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத மாட்டோமா? அதானே. இத பாருப்பா, என் பொண்ணு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிற அன்னைக்கு நீ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் மாவட்ட செயலாளர். இது சத்தியம். திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அறிவில் சிறந்த சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணத்தை தலைமை தாங்கி நடத்துவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருமணம் என்றாலே எனக்கு தந்தை பெரியார் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஜாதகம், சாஸ்திரம், சம்பிரதாயத்தை எல்லாம் ஏன் பாக்குறீங்க? கட்டிக்க போற பொண்ணு மாப்பிள்ளையோட பெரியவங்க பொண்ணு பால்கன் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. சொல்லாட்டி விட்டுருப்பா. அவங்களுக்கு சொல்றாங்களே, அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, அதிகாரிகள் கணக்கு சொல்லிருக்காங்க அப்படிங்கிற. ஆமா, இது பாருங்க, பாலிடிக்ஸ் வேணா அவங்க கையில இருக்கலாம், ஆனா பவர் நம்ம கையில் தானே. அடுத்த எலெக்ஷன் வரையில குத்துனாத்த குல்மால் பண்ண முடியும். குத்துறேன்னு வச்சுக்கங்க. இதற்கெல்லாம் விதிவிலக்காக வரதட்சணையே கலிவரதன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன வடிவேல் சார் தலைக்கு டை அடிக்காம வந்துட்டீங்க? அடிச்சிட்டு இருந்தேன். படிக்கிறது இந்த பதவி, பொசிஷன், பாலிடிக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய இருந்தா தான் நம்புறாங்க. இல்லன்னா வல்கனைசிங் நினைப்பிலேயே இருக்காங்க. ஆமா 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 ஆமா. ஏதோ சினிமா படம் எடுக்கிறீன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு படமா? 3 படம். இதுதான் ஹீரோயின். கடைசி காலம் வரை கணவனுக்கு மனைவியும். இது ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தது இருளாயின்னு அதானே? பேரு இன்பஸ்ரீ. இன்பஸ்ரீயா? ஐயோ, அவளை பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போய் கருப்பா இருந்ததெல்லாம் பிரவுன் அடிச்சு ப்ளீச் பண்ணிட்டோம். வல்கனைசிங் மாதிரின்னு வச்சுக்கிய. அடிச்சு வடக்குல இருந்து புடிச்சிட்டு வந்தோன்னு ஒரு கதையை விட்டோம். கரெக்ட். என்ன வடநாட்டை நோக்கி கையை நீட்டோம்னா நம்மளால வாயை பொத்திக்கணும். சொல்லு. பெரிய வீரனுக்கு இல்ல.
ஆமா கலிவரன் பொண்ணு உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமோ? பத்திரிகையில ரொம்ப தூரம் சொன்னங்க. அது இன்ஸ்பெக்டர் அப்படி இப்படி டெவலப் ஆயிட்டுல, அதனால பொட்டுறாங்க. வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இவ்விடத்தில் கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு உபதேசம் செய்ய எனக்கு வயதும் அனுபவமும் போதாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் இவ்விடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை